மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகின்றார்கள், பொருட்களைத்தான் நேசிக்கின்றார்கள். உண்மையா இல்லையா? பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், எவ்வளவு மற்றவர்களை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதற்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எரிந்து விடுகிறார்கள். ஆனால் பொருட்களைத்தான் நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான உறவாக இருக்க முடியாது. பொருட்கள் வரும் போகும், உறவுகள் தான் நிரந்தரம், உறவுகள் தான் நிலையானது. எனவே பொருட்களை பயன்படுத்துங்கள், ஆட்களை, மனிதர்களை இன்றைக்கு நேசியுங்கள். பொருட்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றிரண்டு காரியங்களை சுட்டி காட்டுகின்றேன். இப்போ இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து கணவன் வருகிறார், அல்லது வெளிநாட்டிலிருந்து பிள்ளை மகன் வருகிறார். சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா புருஷனோ பிள்ளையோ வந்த உடனே வேலை மனைவிக்கோ பெற்றோருக்கோ, மன்னிச்சுக்கிறங்க தப்பாக இருந்துச்சுன்னா, வேலை சூட்கேஸை வாங்கிட்டு போய் என்ன கொண்டு வந்திருக்காப்புல திறந்து பார்க்குறது தான் வேலையாக இருக்குது. அட மக்களே, உங்களுக்காகத்தானே வாங்கிட்டு வந்திருக்கான் மகன், உங்களுக்காகத்தானே வாங்கிட்டு வந்திருக்காரு புருஷன். அது எங்கே போயிட போகுது? முதல்ல வந்த புருஷனை வாங்கன்னு சொல்லுங்க, வந்த பிள்ளைய குளிமா சாப்பிடுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரமாக அதை பார்க்கலாமே. நிறைய வீடுகளில் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. என்ன, வரும்பொழுது பிள்ளைய பார்க்குறாப்புல இல்லையோ, புருஷனை பார்க்குறாப்புல இல்லையோ, சூட்கேஸை தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதைத்தான் சொன்னேன், பொருட்களை நேசித்து ஆட்களை பயன்படுத்துகின்றது என்பது. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதிலும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். அப்படிதான மக்களே? உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்கள சாப்பிட்டீங்களா, குளிச்சிங்களா, ரெஸ்ட் எடுத்தீங்களாங்கிறத விட முதல்ல அதுதான் பெட்டியை தான் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பார்க்குறேன் சில நேரங்களில் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது பங்கீடு நடத்த வேண்டும். முதலே பார்த்தாச்சு. இப்போ ஒருவேளை மனைவின்னு வச்சுக்கிறோங்க, ஒருவேளை திரும்ப திரும்ப நீங்கள் தான் என் கையில் வாயில் மாற்றிய, சரியா? ரைட், மனைவின்னு வச்சுக்கிறோங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா, ஏன் தங்கச்சிக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சிலர் கேள்வியை கேட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. நான் சொல்கிறேன் மக்களே, உங்கள் அப்பா அம்மா இவனுக்கு எத்தனை வருஷமா உறவு, அல்லது உங்கள் தங்கச்சி இவனுக்கு எத்தனை வருஷமா கொழுந்தியா? ஒரு 5 வருஷம் இருக்குமா வச்சுக்கிறீங்களேன், கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா இவனுக்கு மாமனார் மாமியார் ஒரு 5 வருஷம், மச்சான் 5 வருஷம். ஆனால் அவனை பெற்ற அப்பா அம்மாவுக்கு அவன் எத்தனை வருஷம் பிள்ளை? 30 வருஷம் பிள்ளை. அவன் கூட பிறந்த தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் அவன் 28 வருஷம் உடன்பிறப்பு. நீங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இந்த பங்கீடுகள் வைக்கும் பொழுது நான் பார்த்தது, கேள்விப்பட்டது அன்பு மக்களே, உடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் தங்கச்சிக்கு அவங்க அப்பா அம்மா பெறாமல் போயிருந்தா, அவங்க அம்மா அப்பா தியாகம் செய்யாமல் போயிருந்தா, இப்போ நீ இந்த சூட்கேஸை பார்க்க முடியுமாக்கும்? அல்லது அவன் அக்கா தங்கச்சி தியாகம் செய்யாமல் இருந்தா நீ இதன் பொருளெல்லாம் அனுபவிக்க முடியுமாக்கும்? அப்போ அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல மக்களே. ஏன் அந்த நீங்கள் எந்த வீட்டில் குடியேறி இருக்கிறீர்களோ, குடி புகுந்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு செய்யணுங்கிற எண்ணங்கள் வரமாட்டேங்குது. இது நிறைய இடங்கள்ல நடக்குது. தயவு செய்து அப்படிலாம் இருக்காதீங்க மக்களே. உங்கள் வீட்டை நேசிக்கிறது போல புருஷன் வீட்டையும் நேசிங்க, புருஷன் கூட பிறந்தவர்களையும் நேசிங்க, புருஷனை பெத்தெடுத்தவங்களை நேசிங்க. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் உன் கணவன் இன்னும் அதிகமாக நேசித்து இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு மனசு என்பது வரும். மொத்தத்தில் என்னை பொறுத்த மட்டில் பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள். சில நேரங்களில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா சிலர்லாம் முகம் பார்க்க மாட்டாங்க, கையைத்தான் பார்ப்பாங்க. இது என்ன புத்தி? கையை பார்ப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்குது? முகம் பாருங்க, உங்களை எவ்வளோ பாசமாக தேடி வந்திருக்கிறோம். இதைத்தான் சொல்கிறேன், பொருட்களை நேசிக்கிறது. கொண்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் லக்கேஜ் எல்லாம் போட்டு ஃப்ளைட்டில் கொண்டு வந்து, எப்படியோ பஸ்ஸில் கொண்டு வந்து, காரில் கொண்டு வந்து வீட்டில் வந்து இறக்கி அதை கொண்டு கொடுக்க போகும்பொழுது சில வீடுகளில் சொல்லுவாங்க, இதைத்தான் வாங்கிட்டு வந்தானாக்கும், இதான் ராணி ஸ்டோரில் கிடைக்குமே, இதான் கிடைச்சிதாக்கும், இந்த சாக்லேட்டும் சென்று தான் லண்டன் ஸ்டோர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சாக்லேட்டும் சென்று தான் லண்டன் ஸ்டோரில் கிடைக்குமே, இதை வாங்கிட்டு. இது பேச்சா மக்களே? அவன் எவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கியிருப்பான், எவ்வளோ ஆசையாக தூக்கிட்டு வந்திருப்பான்.
ட்ராலிலாம் கிடைக்காத நேரத்தில் கையில் சுட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து காரில் தூக்கி ஏற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது ராணி ஸ்டோரில் கிடைக்குமே, லண்டன் ஸ்டோரில் கிடைக்குமே அப்படிங்கும் பொழுது அது அவன் காதுக்குள்ள பட்டுச்சுன்னா அவன் எவ்வளோ வேதனைப்படுவான். அது அப்பாவாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனைப்படுவார்கள். காரணம் பொருட்கள். இந்த பொருட்கள் மேலே உங்கள் கண்கள் போகவே கூடாது மக்களை. மனிதர்களை நீங்கள் நேசியுங்கள். ஆட்களை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கி சில பர்த்டேக்கெலாம் போனோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். பர்த்டேக்கெலாம் போகும் பொழுது சில நேரங்களில் அங்கேயே உடனே கிஃப்டை பிரிப்பாங்க. அது என்ன பழக்கம் வச்சுக்கிறோங்களேன். சாமி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காப்புல, நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு 1000 ரூபா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன, சாமி ஒரு 100 ரூபா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. 1000 ரூபா கிஃப்டை வாங்கினவுடனே என் மூஞ்சி பெருசாக பிரைட் ஆகும். 100 ரூபா அப்படிங்கும் பொழுது அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், சாப்பாடெலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் போய் பார்க்க வேண்டியது தானே. அவங்களுடைய நிலைமைக்கு தக்க அவங்க வாங்கிட்டு வருவாங்க, அப்படி தானே. சாமிக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது அவங்களுடைய நிலைமைக்கு தக்கன வர்றது. இதில் ஒரு ஒப்பீடு என்பது என்ன, அதில் இந்த பெருசாக வாங்கிட்டு வரேன். இப்போ நான் பெருசாக வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கலாம், நீ உடனே திறந்து பாரு, ஏன்னா எனக்கு பெருமை வேணும்ல, அதனால் திறந்து பாருன்னு ஜெல போட்டு நச்சரிக்கிறது. அப்படின்னு சொல்லவும் செய்யாதீங்க. அப்படி சொன்னாலும் கூட நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க. அருமையான மக்களை, பொருட்கள் வரும் போகும், உறவுகள் தான் உலகத்தில் முக்கியம். அதைத்தான் இன்றைக்கு தந்தை அவர்களும் சுட்டி காட்டினார்கள். மனிதர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு என்ன, பணம் என்பது ஔவையார் அருமையாக சொல்லுவார். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே இங்கு கேளுங்கள். கூடுவிட்டு இங்கு ஆவிதான் பிரிந்த பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். கூடுவிட்டு ஆவி போயிடுச்சுன்னா யார் அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். யார் யாரெல்லாமோ அனுபவிக்க போறாங்க நீங்க பாடுபட்டு தேடியதை. அப்ப நீங்க இருக்கக்கூடிய காலத்துல அதை நீங்கள் நேசிப்பதற்கு பதிலாக, அதிலேயே உங்களுடைய இதயத்தை வைப்பதற்கு பதிலாக அதை கொண்டு தான தர்மங்கள் செய்யலாம்ல மக்களே. ஒரு படத்துல வர்ற அந்த பாட்டை மறந்துடாதீங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தம். நான் உங்களை விட அதிகமாக அடக்கங்கள் செய்தவன். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது மறிச்சா தானே. நான் 30 வருஷமாக எத்தனையோ அடக்கங்கள் பார்த்துருக்குறேன். எல்லா சவப்பெட்டியிலையும் இறந்தவருக்கு கடைசியில் கிடைக்கக்கூடியது 2 அதில் ஒன்று தான் முக்கியமாக. கையில் ஒரு ஜெவமாலை கிடக்கும். என்ன, கொஞ்சம் வயசானவர்னா ஒரு கண்ணாடி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. ஜெவமாலை நீங்கள் எடுக்க மாட்டீங்க, சாமியார்ட்ட வேறு ஜெவமாலை வாங்கிக்கிறலாம். கண்ணாடியும் எடுக்க மாட்டீங்க, அது பவர் வேறு, நல்லா கரெக்ட் பவரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கூட விட மாட்டீங்க. என்ன அப்படின்ற மக்களே, அங்கே 2 தான் நான் பார்த்துருக்கேன். கடைசியில் போகும் பொழுது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எதையும் கொண்டு போக முடியாது. 5 பவுண்டில் செயின் போட்டு நான் வாழ்ந்திருப்பேன்னு வச்சுக்கிறோங்க, கையை வீசி நடந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க, மேல் பட்டனை கலத்தி போட்டுட்டு. என்ன, 5 பவுண்டில் செயின் போட்டான், 1 பவுண்ட்லையாவது போட்டு அனுப்புங்கப்பான்னு அனுப்ப போகிறாங்களா? 6 அடி நிலமே சொந்தமாடான்னு சொல்லி வச்சிருக்கிறாப்புல. யாராக இருந்தாலும் 6 அடி தான். என்ன, சப்போஸ் இப்போ நான் வாழ்ந்து கடவுள் என்னை அழைக்கக்கூடிய நேரம் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கிறோங்க, எனக்குன்னு குழி வெட்டும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், என்ன, குழி வெட்டும் பொழுது ஒரு அந்தோனியார் கோயிலெலாம் இருந்திருக்காருப்பா, டிஎம்எஸ்எஸ்ல இருந்திருக்காருப்பா, மாதா கோயில் பசிலிக்கா ரெக்டராக இருந்திருக்காருப்பா, கூட 2 அடி சேர்த்து வெட்டுங்கப்பான்னு எனக்கு வெட்ட போறிய? இல்லை, எனக்கு என்ன 8 அடியாக வெட்ட போறிய? இல்லையே. மற்றவங்களுக்குள்ள 6 அடி தான மக்களை இப்போ எனக்கும் கிடைக்க போகுது. அதில் இப்போ பியூட்டி என்ன தெரியுமில்ல, அதாவது வெளிநாட்டில் ஒரு இடத்துல புதைக்கிறதுக்கு இடம் இல்லையா, அதனால இப்போ ஃப்ளாட்டாக புதைக்க மாட்டேங்கிறாங்க, நேராக புதைக்கிறாங்களாம். நேரானா எப்படின்னு தெரியுதுல்ல, இப்போ ஃப்ளாட்டாக புதைச்சா தான் 6 அடி. இப்படியே என்னைய புதைக்கணும்னா ஒரு 2 அடி போதும். என் ஷோல்டருடைய அளவு வச்சு 2 அடி குழிய தோன்றாங்களாம். மடி செத்ததுக்கப்புறம் படுத்தா என்ன நின்னா என்ன, அப்படி தானே. அதனால குழிய தோண்டி அப்படியே உள்ள இறக்கி மூடிடுறாங்களாம். அப்போ பாட்டையும் மாற்றி தான் எழுதணும். 6 அடி நிலமே சொந்தமடான்னு சொல்கிறதுக்கு பதிலாக 2 அடி நிலமே சொந்தமடா, அப்படி தானே ஆக போகுது. அப்போ அதுக்குள்ள ஏன் போட்டு பணம் பொருள் உறவுகளை சம்பாதிங்க மக்களே. அதுதான் நம்மை மோட்ச பாக்கியத்திற்கு கொண்டு சேர்க்க வல்லதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு உறவோடு வாழுங்கள். சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. என்ன, இன்னைக்கு பணம் தான் பந்தியில் இருக்குது, குணத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டாங்க. பணமா பாசமான்னு கோயில் நான் கேட்டோம்னா பாசம்பிங்க, ஆனால் வீட்டில் பூரா எல்லாருமே பணம் தான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பணம் அன்பு மக்களே நமது வயிற்றை நிறைக்காது.
நம்ம ஊரில் வெள்ளம் வந்த சமயத்தில் ஒரு சின்னதை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். நம்ம ஊரில் வெள்ளம் வந்த நேரத்தில் என்ன ஒருத்தர் வந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு இருந்தார். உறவினுடைய முக்கியத்துவத்தை அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர். வெள்ளம் வந்துடுச்சு, கீழே பூரா வீடு நிறைஞ்சு போச்சு, நான் மேலே மாடிக்கு ஓடிட்டேன், பசிக்குது, கீழே பணம் கட்டுக்கட்டாக இருக்குது, கீழே நகை இருந்துச்சுது, ஆனால் அந்த பணமோ நகையோ என் பசியை போக்கல்ல. கடைசியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்காரங்க கொண்டு வந்து எனக்கு உணவு கொடுத்த பிறகு தான் பசி ஆறுனேன். அதுக்கப்புறம் ஒரு போட்டு வந்து என்னை கொண்டு போன பிறகு தான் உயிர் தப்பினேன். என் பணமும் காசும் எனக்கு உதவி செய்யலை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பணம் மட்டும்தான் என்று. உறவுகளை மறந்து விடாதீர்கள். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அப்பாவோ பிள்ளைகளோ நண்பர்களோ எப்பொழுதுமே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவோடு வாழ்வதற்கு திவ்ய நற்கருணைநாதர் நமக்கு அருள் தர வேண்டும். இந்த திருவிழா நமக்கு வரமாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. God bless you all.